வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. விவசாயிகளுக்கு சேவை செய்வது பாக்கியம். எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு. நிர்வாகத்துறை திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே சாட்சி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் முருகன் மாநாடு நடத்துவோம். மதுரையில் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. ஒடிசாவில் நடைபெறும் பாஜக ஆட்சியின் முதலாம் ஆண்டு விழாவில் பங்கேற்க 19ஆம் தேதி ஒடிசா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. காசா மீது இஸ்ரேல் இன்று நடத்திய வான்வழி தாக்குதலில் 34 பேர் உயிரிழப்பு, 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இனி விரிவான செய்திகளை காணலாம். தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமியர்களால் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பக்ரீத் வாழ்த்து செய்தியில், பக்ரீத் பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் என்றும் இந்த சந்தர்ப்பம் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் எனவும், நமது சமூகத்தில் அமைதியின் கட்டமைப்பை வலுப்படுத்தட்டும் எனவும், அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்பு கிடைக்க வாழ்த்துகிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு சேவை செய்வது பாக்கியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எக்ஸ் தள பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடின உழைப்பாளிகளான விவசாயிகளுக்கு சேவை செய்வது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்றும், கடந்த 11 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு அரசு பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துள்ளது, செழிப்பை அதிகரித்துள்ளன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் விவசாயத்துறையின் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் உறுதி செய்துள்ளன என்றும், மண் ஆரோக்கியம் மற்றும் நீர்ப்பாசனம் போன்ற விஷயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம் எனவும், அவை பெரிதும் பயனளித்துள்ளன. விவசாயிகள் நலனுக்காக எங்கள் முயற்சிகள் வரும் காலங்களில் அதிக செயலுடன் தொடரும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே சாட்சி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்து சேவை முறையாகவும் சீராகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தள பக்கத்தில் அவர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 3 நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் எனவும் செய்திகள் வெளியாகின்றன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திட்டமிடல் இன்றி திறந்து மக்களை கஷ்டப்படுத்தியது இந்த திமுக அரசு என்றும், முறையாக நிர்வாகம் செய்து பேருந்து வசதிகளை உறுதி செய்தார்களா என்றால் அதுவும் இல்லை என்றும், இன்று வரை கிளாம்பாக்கம் பரிதாபங்கள் ஓய்ந்த பாடல்ல எனவும், பக்ரீத் முகூர்த்த நாள் நிறைந்த வார இறுதியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பது அரசிற்கு தெரியாதா என்றும், அதற்கான முறையான ஏற்பாடுகளை செய்யக்கூட இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசிற்கு வக்கில்லையா என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே சாட்சி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் முருகன் மாநாடு நடத்துவோம் என்று மதுரையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் வரும் 22ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், மத்திய அமைச்சர்கள், பாஜக தேசிய தலைவர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிலையில் இந்த மாநாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அதே சமயம் இது சங்கிகள் மாநாடு என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம் செய்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இது குறித்து பேசும்போது, ஏற்கனவே நம்முடைய இந்து அறநிலையத்துறை சார்பில் முருகன் மாநாடு நடத்தப்பட்டது. இவர்கள் இப்போது நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்றும், வேண்டுமென்றால் குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில் முருகன் மாநாட்டை நடத்தலாமே என்று கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் மதுரையில் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது, நாங்கள் பயபக்தியோடு முருகன் மாநாடு நடத்த இருக்கிறோம். ஆனால் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் பயத்துடன் முருகன் மாநாட்டை பார்க்கிறார்கள் எனவும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், ஆன்மீகம் தலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் என்றும், இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் முருகன் மாநாடு நடத்துவோம் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஒடிஷாவில் பாஜக ஆட்சியின் முதலாம் ஆண்டு விழாவை வரும் 20ஆம் தேதி விமரிசையாக கொண்டாட உள்ள நிலையில் 19ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ஒடிசா செல்கிறார். ஒடிஷாவில் கடந்த ஆண்டு தேர்தல் நடைபெற்றது. இதில் பாஜக கூட்டணி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. மாநில முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த மோகன் சரண் மாற்றி செயல்பட்டு வருகிறார்.
ஒடிஷாவில் நவீன் பட்நாயக் தலைமையிலான 24 ஆண்டு கால ஆட்சி முடிவிற்கு வந்ததை அடுத்து அம்மாநிலத்தில் முதல் முறையாக பாஜக ஆட்சி அமைத்தது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி பாஜக அரசு பதவியேற்றது. இந்நிலையில் ஒடிஷாவில் பாஜக ஆட்சியின் முதலாம் ஆண்டு விழாவை விமரிசையாக கொண்டாட பாஜக திட்டமிட்டுள்ளது. இதற்காக வரும் 20ஆம் தேதி பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்கு பாஜக ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா உள்பட பல தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி 19ஆம் தேதி ஒடிசா செல்ல உள்ளார். காசா மீது இஸ்ரேல் இன்று நடத்திய வான்வழி தாக்குதலில் 34 பேர் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே போரை தொடர்ந்து நடந்து வருகிறது. இடையில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் போர் தீவிரமடைந்து வருகிறது. காசாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உணவின்றி தவித்து வருகின்றனர். ஐநா அமைப்பு காசாவில் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வரும் நிலையில் உணவை தேடி செல்லும் மக்கள் மீது இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் பக்ரீத் பண்டிகை நாளான இன்றும் காசா மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேலின் இன்று நடத்திய வான்வழி தாக்குதலில் 34 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்தி கொண்டு வர வேண்டும் என ஒரு கல்வியாளராக அனுபவித்து கூறுகின்றேன் என்றும், பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஒன்றாக இணைய வேண்டும் என்பது புதிய நீதி கட்சியின் விருப்பம் என்று ஆரணியில் கல்லூரி நிகழ்ச்சியில் ஏசி சண்முகம் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த இரும்பேடு ஊராட்சிக்குட்பட்ட ஏசிஎஸ் நகரில் செயல்படும் ஏசிஎஸ் கல்வி குழும பொறியியல் கல்லூரி கூட்டரங்கில் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் சான்றிதழ்களுடன் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி ஏசிஎஸ் கல்வி குழும தலைவர் ஏசிஎஸ் அருண்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஏசிஎஸ் கல்வி குழும நிறுவனர் ஏசி சண்முகம் பங்கேற்றார். விழாவில் கண்ணம்மாள் சிபிஎஸ் பள்ளியில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவர்களுக்கும், ஏசிஎஸ் மேல்நிலைப் பள்ளியில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவ மாணவிகளுக்கும், மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் உள்ளிட்ட சுமார் 25க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஏசிஎஸ் கல்வி குழும நிறுவனர் ஏசி சண்முகம் ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். விழாவை தொடர்ந்து ஏசி சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மும்மொழி கொள்கையில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை போக்க இந்தி மொழி படிக்கலாம் என்றும், பாஸ் செய்வது கட்டாயமில்லை என மத்திய அரசு அறிவித்தால் தமிழகத்தில் மும்மொழி கொள்கை பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்றும், தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்தி கொண்டு வர வேண்டும் என ஒரு கல்வியாளராக அனுபவித்து கூறுகின்றேன் என்றும், பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஒன்றாக இணைய வேண்டும் என்பது புதிய நீதி கட்சியின் விருப்பம் என்றும் ஏசி சண்முகம் தெரிவித்தார். இன்னும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எவ்வளவு பேர் நிற்கிறாங்க. அதனால அவங்களுக்கு 3வது மொழி தெரியும் போது ஒரு பிரெஞ்சு படிச்சான்னா அவன் பிரான்ஸ் நாட்டுக்கு வேலைக்கு போயிட முடியும். ஒரு ஜப்பான் மொழியை படிச்சான்னா ஜப்பானுக்கு வேலைக்கு போயிட முடியும். அதுபோல எந்த ஒரு மொழியும் ஒரு ரஷ்யன்ல அவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது ரஷ்ய மொழி தெரிஞ்சா. அதுபோல உலகம் முழுவதும் நம்மால் இப்போது நம்முடைய பட்டதாரிகள் இந்தியா உலகம் முறை இருக்காங்க. ஆனால் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் நம்மள பெங்களூரில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. மீதி வெளி மாநிலங்களில் நம்ம பட்டதாரிகள் கிடையாது. அதுக்கு காரணம் மொழி தெரியாது. எந்த விமானத்திலையும் அடிக்கடி நான் விமானத்தில் போகிறேன், ஒரு இடத்துல கூட ஒரு தமிழனுடைய பேரோ தமிழச்சி பேரோ அவங்க சொன்னதில்லை. ஏன்னா மொழி தெரியலன்றதுனால அவன் எடுக்கத்தில் பிரிமினரி இன்டர்வியூலே கட்டாயிடுறான். அதனால ஒரு இந்தி மொழியை எல்லா அரசு பள்ளியிலும் நிச்சயமா கொண்டாடணும். இது கல்வியாளராக அனுபவிச்சு அதனுடைய இது பண்ணி. திருவள்ளூர் அருகே பெற்றோர் செல்போன் வாங்கி தராததால் சிறுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அடுத்த கொப்பூர் பகுதியை சேர்ந்த சந்திரன் அபிராமி தம்பதியரின் மூத்த மகள் திவ்யதர்ஷினி என்பவர் திருவள்ளூரில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். திவ்யதர்ஷினி படிப்பு மீது கவனம் செலுத்தாமல் அதிகமாக தன்னுடைய தாய் வைத்துள்ள செல்போன் மூலமாக சமூக வலைதளங்களில் மூழ்கி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பெற்றோர்கள் சிறுமியை கண்டித்து அவருக்கு செல்போன் கொடுப்பதை நிறுத்தியுள்ளனர். இதனால் தனக்கு தனியாக செல்போன் வாங்கி தர வேண்டும் என்று பெற்றோர்களிடம் திவ்யதர்ஷினி அடம் பிடித்துள்ளார். ஆனால் பெற்றோர்கள் செல்போன் வாங்கி தர மறுத்துள்ளனர். இந்நிலையில் பள்ளி முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த திவ்யதர்ஷினி தன்னுடைய அறையில் மின்விசிறியில் தூக்கிட்டுக் கொண்டார். இதனை பார்த்த குடும்பத்தினர் கூச்சலிட்டு கதறியதால் அக்கம் பக்கத்தினர் வந்து தூக்கு கயிறில் தொங்கிக் கொண்டிருந்த சிறுமியை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவ உதவி செய்ய கைத்தறித்துறை அமைச்சர் ஆர். காந்தி முன்வர வேண்டும் என
ஒழுகூர் கிராமத்தில் விபத்தில் சிக்கி கைகள் கால்கள் இயங்காத நிலையில் ஒரே இடத்தில் முடங்கியுள்ள சிறுவன் சதீஷ் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த ஒழுகூர் கிராமத்தில் வசித்து வரும் கூலி தொழிலாளியான சுரேஷ் செல்வி தம்பதியினருக்கு காயத்ரி மற்றும் சதீஷ் என 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு மனைவி செல்வி உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததால் குடும்பமே அதிர்ச்சியில் மூழ்கியது. இதனிடையே 9ஆம் வகுப்பு படித்து வரும் செல்வியின் மூத்த மகன் சதீஷ் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது வேகமாக வந்த வாகனம் மோதியதில் பலத்த காயமடைந்த சதீஷ் ராணிப்பேட்டையில் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுவரை ரூபாய் 10 லட்சத்திற்கும் மேல் மருத்துவத்திற்கும் செலவு செய்துவிட்ட நிலையில் அடுத்த கட்ட சிகிச்சைக்காக தேவையான பணம் இல்லாததால் குடும்பம் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளதாக கூலி வேலை செய்து வரும் சுரேஷ் வேதனை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி திரேஷ்புரம் நாட்டு படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களிடையே ஏற்பட்ட தாக்குதலில் தாக்கப்பட்ட மீனவர் கடலில் குதித்து உயிரிழந்தார். தூத்துக்குடி திரேஷ்புரம் நாட்டு படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஜெகன் என்பவருக்கு சொந்தமான நாட்டு படகில் கிளாடிஸ் பரிமளம் உள்ளிட்ட 7 மீனவர்கள் கடந்த 1ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகின் ஓட்டுநர் கிளாடிஸ் மற்றும் பரிமளம் இடையே தகராறு ஏற்பட்டதில் பரிமளம் என்பவர் படகு ஓட்டுநர் கிளாடிஸை இரும்பு கம்பியால் தாக்கியதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து படகை மீனவர்கள் கரைக்கு திருப்பினர். தூத்துக்குடி கடல் பகுதியிலிருந்து 2 நாட்டிக்கல் மைல் தொலைவில் படகு வந்தபோது படகிலிருந்து பரிமளம் திடீரென கடலில் குதித்தார். இதனைத் தொடர்ந்து படகிலிருந்த சக மீனவர்கள் தேடிய போது தண்ணீரில் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த பரிமளத்தை மீட்டனர். இதனையடுத்து அவரின் உடல் பிரேத பரிசோதனைகளுக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. காயமடைந்த மீனவர் கிளாடிஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த 6 மாணவர்கள் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளனர். இவர்கள் தாயகம் திரும்பிய போது வாலாஜாபேட்டையில் பெற்றோர் மற்றும் சக பயிற்சி மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மலேசியாவில் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி மற்றும் ஜூன் 1ஆம் தேதி என 2 நாட்கள் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த 6 மாணவர்கள் தங்களின் திறமையை வெளிப்படுத்தி மொத்தம் 8 மெடல்களை கைப்பற்றி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். இந்த சிலம்பம் போட்டியில் தமிழகத்திலிருந்து மொத்தம் 70 மாணவர்கள் பங்கேற்று அதில் 19 பேர் மெடல்கள் பெற்றுள்ளனர். அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து பங்கேற்ற 8 மாணவர்களில் 6 பேர் 2 வெள்ளி மற்றும் 6 வெண்கல மெடல்களை வென்று மாவட்டத்திற்கும் மற்றும் மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சத்தியமூர்த்தி. யுத்தக்கலை அகாடமியில் தலைமை பயிற்சியாளர்களாக பயிற்சி அளித்து வருகின்றேன். கடந்த ஒரு 4 வருஷமா நம்மளோட சிலம்பம் அகாடமியில் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த இயர் தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கு மலேசியன் கவர்மெண்ட், அதாவது பெர்சுட்டான் பெர்சுட்டான் அமைப்பு தலைமையில் நமக்கு மேட்சஸ் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஆர்கனைசேஷன் எம்பையர் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமியில் நமக்கு இன்விடேஷனல் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக நம்மளோட வாலாஜாபேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டத்திலேருந்து நாங்கள் ஒரு 8 பேர் செலக்ட் ஆயிருந்தோம். இந்த 8 பேருமே இன்டர்நேஷ்னல் அகாடமி சார்பாக போயிட்டு அட்டன் பண்ணி நம்மளோட மாவட்டத்துக்கும் வாலாஜாவுக்கும் ரொம்ப பெருமை சேர்த்து மொத்தம் 2 வெண்கல பதக்கமும் 2 தங்கப்பதக்கமும் மொத்தம் 6 வெள்ளி வெண்கல பதக்கமும் வென்று நம்மளோட மாவட்டத்துக்கும் நம்மளோட வாலாஜாக்கும் ரொம்ப பெருமை சேர்த்திருக்காங்க. இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்த பேரண்ட்ஸுக்கும் பிளஸ் நம்மளோட பரமத்தி வேலூரில் ஹஜ்ரத் ஷகன்ஷா அவுலியா தர்கா பள்ளி வாசல் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு அமைதி ஊர்வலம் மற்றும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ்ரத் ஷகன்ஷா அவுலியா தர்கா பள்ளிவாசல் முன்பு இஸ்லாமியர்கள் பங்கேற்ற ஊர்வலம் அண்ணா சாலை வழியாக பேருந்து நிலையம் வரை சென்று மீண்டும் பள்ளி வாசலை வந்தடைந்தது. அதன் பின்னர் ஹஜ்ரத் ஷகன்யா அவுலியா தர்கா பள்ளி வாசல் பகுதியில் உள்ள மைதானத்தில் புத்தாடை அணிந்து 300க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியோர்கள் என இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகை முடிந்த பின்னர் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அதன் பின்னர் இனிப்புகள் வழங்கி இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேலூர் பள்ளிவாசல் நிர்வாக கமிட்டி தலைவர் ஷவான் ஷாஹிப், நிர்வாக கமிட்டி செயலாளர் இக்பால், ஹஜ்ரத் ஷகன்யா அவுலியா தர்கா பள்ளி வாசல் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதேபோன்று பரமத்தி பாலப்பட்டியிலும் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அரக்கோணம் தி டவுன்ஹால் சங்கத்தின் சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தி டவுன்ஹால் சங்கம் இயங்கி வருகிறது. இங்கு கோடை காலத்தில் ஆண்டுதோறும் 2 மாதங்களுக்கு தினமும் ஒருவர் நன்கொடை வீதம் இலவசமாக நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று முன்னாள் மணியம் ராமதாஸ் நினைவாக ரோட்டரி சங்கத்தின் போலியோ பிளஸ் சேர்மன் வெங்கட்ராமன் ஏற்பாட்டில் இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ் படைப்பாளர்கள் சங்க எழுத்தாளர் சுந்தரராஜன், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் காமேஷ், மருத்துவர் அசோக், நரசிம்மன் மற்றும் தி டவுன்ஹால் சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் திடீர் ஆய்வு செய்து உள் நோயாளிகள் வார்டு பகுதிகளுக்கு சென்று நோயாளிகளை சந்தித்து சிறப்பான முறையில் சிகிச்சை வழங்கப்படுகிறதா எனவும் குறைபாடுகள் உள்ளதா எனவும் கேட்டறிந்தார். நாமக்கல்லில் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் முடிவு பெற்ற பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கவும் தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் நாமக்கல் வந்தார். அதன் பின்னர் பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையில் உள் நோயாளிகள் பிரிவின் அனைத்து வார்டு பகுதிகளுக்கும் சென்று நோயாளிகளிடம் நலம் விசாரித்தார். அதனைத் தொடர்ந்து முறையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுகிறதா எனவும் சிகிச்சை அளிப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்தும் நோயாளிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் டயாலிசிஸ் மையத்தையும் ஆய்வு செய்தார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளிடம் டயாலிசிஸ் நடைமுறைகள் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தை பார்வையிட்ட அவர் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் ஆங்காங்கே அமர்ந்திருப்பதை பார்த்து அவர்களுக்கென தனி காத்திருப்பு கூடம் அமைக்க அறிவுறுத்தினார். மேலும் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்க வேண்டும் என பணியிலிருந்த மருத்துவர்களை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கேட்டுக்கொண்டார். ஜிஎஸ்டி தொகையை சமமாக வழங்க முடியாதவர்கள் தொகுதி மறுசீரமைப்பை எப்படி சமமாக வழங்குவார்கள் என்று கோவையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். கோவை விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பை உறிஞ்சும் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு நிதி உதவி கொடுக்கிறார்கள் என்றும் தமிழ்நாட்டு மக்களின் வியர்வையையும் ரத்தத்தையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை என்றும் தமிழ்நாட்டை இந்தியாவின் ஒரு மாநிலம் போல நடத்துவதில்லை என்றும் மக்களை நீங்கள் பதற்றத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என பாஜகவினர் நினைக்கிறார்கள் என்றும் தெரிவித்த அவர் ஜிஎஸ்டி தொகையை சமமாக வழங்க முடியாதவர்கள் தொகுதி மறுசீரமைப்பை எப்படி சமமாக வழங்குவார்கள் என்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். முதல்ல அமைச்சர் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தொகுதி சீரமை போட்டுருங்க, அது அடுத்தது போவோம். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், உரிமை நிதி, நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி, தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை உறிஞ்சும் பாஜக அரசு வேற மாநிலங்களுக்கு, பாஜக ஆளு மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்குறாங்க. முதல்ல அமைச்சர் அதை பத்தி பேசணும், பதில் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளி கல்வித்துறையில கிடைக்க வேண்டிய தொகையை ஏன் கொடுக்கவில்லை? தமிழக அரசிற்கு பேரிடர் நிவாரண நிதியை ஏன் முழுமையாக கொடுக்கவில்லை? தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு உரிமை நிதியை ஏன் கொடுக்கவில்லை? இதெல்லாம் சொல்லணும். ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையையும் உறிஞ்சும் பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள்? தமிழ்நாடு அரசை ஏன் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் போல் நடத்துவதில்லை? இதையெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். ஐயம்பேட்டையில் 10 நாட்களுக்கு மேலாக இரவு நேரங்களில் மின்சாரம் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் நள்ளிரவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஐயம்பேட்டை, கருக்குப்பேட்டை, முத்தியால்பேட்டை, ராஜம்பேட்டை, திம்மையம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இரவு 9 மணியளவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பின்னர் நள்ளிரவு 1:30 மணியளவில் மீண்டும் மின்சாரம் வழங்குகின்றனர் எனவும் இதனால் பள்ளி மாணவர்கள், கைக்குழந்தைகள் என அனைவரும் மிகுந்த இன்னலுக்கு ஆளாவதாகவும் உறங்க முடியாமலும் பள்ளி மாணவர்கள் படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் ஐயம்பேட்டை மின்வாரிய அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் போன் செய்தும் நேரடியாக தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நள்ளிரவில் பொதுமக்கள் ஒன்று திரண்டு ஐயம்பேட்டையிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சமூக நீதியின் உண்மையான தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி திகழ்கிறார் எனவும் தமிழகத்தில் போலி சமூக நீதி பேசி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் இல்லாத விஷயத்தை கூறி மக்களை திசை திருப்பி வருகிறார் என்று கோவையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது ஆட்சியின் தோல்விகளை மறைப்பதற்காக நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினையை எழுப்பியுள்ளார் என்றும் தமிழகத்தில் மின்சார கட்டண உயர்வு, டாஸ்மாக் ஊழல் என பல ஊழல்கள் திமுக ஆட்சியில் உள்ளது என்றும் தெரிவித்த அவர்
சமூக நீதியின் உண்மையான தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி திகழ்கிறார் எனவும் தமிழகத்தில் போலி சமூக நீதி பேசி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் இல்லாத விஷயத்தை கூறி மக்களை திசை திருப்பி வருகிறார் எனவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, டாஸ்மாக் ஊழல், இப்படி பல ஊழல்கள் இன்றைக்கு ஊழல்களில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தை நடத்துவது முதலமைச்சரா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தம்பிகள் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய முழுமையான தோல்வியை மறைப்பதற்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதையே ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்குது, தெலுங்கானாவில் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் இவர் நடத்துறதுக்கெல்லாம் இவருக்கு எந்தவித மனசும் இல்லை. ஆனால் அதை மீறி மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த இருக்கிறார்கள். கல்பாக்கம் அருகே ஆசிட் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்த விபத்தில் சாலையை கடக்க முயன்ற இருவர் உயிரிழந்தனர். மதுரை சேர்ந்த கண்ணன் என்பவர் கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினத்தில் தங்கியிருந்தார். இவருடன் வாயலூர் கிராமத்தை சேர்ந்தவர் துரை என்பவர் தங்கிக் கொண்டு சமையல் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் வேலைக்கு செல்வதற்காக இருவரும் சைக்கிளில் ஈசிஆர் சாலையை கடக்க முயன்ற போது புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி வேகமாக ஆசிட் ஏற்றி வந்த டேங்கர் லாரி சைக்கிளில் வந்த இருவர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே கண்ணன் என்பவர் துடிதுடித்து உயிரிழந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையிலிருந்து துரையை அங்கிருந்தவர்கள் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். ஆனால் வழியிலேயே துரை பரிதாபமாக உயிரிழந்தார். இருவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய ரசாயன டேங்கர் லாரி சாலையோரத்தில் கவிழ்ந்ததில் டேங்கர் உடைந்து ரசாயன புகையுடன் வெளியேறியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சதுரங்கப்பட்டினம் காவல்துறையினர் இறந்தவர்கள் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செங்கம் பகுதியில் புதிதாக துவங்கப்பட உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு செய்து மாணவர்கள் சேர்க்கை குறித்து மண்டல இணை இயக்குநர் முனைவர் மலரிடம் கேட்டறிந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் புதிதாக துவங்கப்பட உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கல்லூரியின் வேலூர் மண்டல இணை இயக்குநர் முனைவர் மலரிடம் புதியதாக மாணவர் சேர்க்கை, வகுப்பறை ஆய்வகம், கல்லூரி மாணவிகளுக்கான கழிப்பிட வசதி உள்ளிட்டவற்றை கேட்டறிந்தார். அப்போது விரைவில் முழுமையாக மாணவர்கள் சேர்க்கை முடிவடைந்து கல்லூரி திறக்கப்படும் என இணை இயக்குநர் முனைவர் மலர் தெரிவித்தார். திருவள்ளூர் அருகே அனுமதியின்றி வீட்டின் அருகே தோண்டிய கிணற்றில் தவறி விழுந்த மகனை காப்பாற்ற சென்ற தந்தை விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு அடுத்துள்ள முதுகூர் பகுதியை சேர்ந்த ஜோதி என்பவருக்கு புவனேஸ்வரி என்ற மனைவியும் சிந்து என்ற மகள் சந்தோஷ்குமார் என்ற மகனும் உள்ளனர். நிலையில் முதுகூர் பகுதியில் குடிதண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் ஜோதி என்பவர் வீட்டின் பின்புறமாக அனுமதியின்றி 3 அடி அகலத்தில் சுமார் 30 அடி ஆழத்திற்கு 20 நாட்களுக்கு மேலாக கிணறு தோண்டி மின்மோட்டார் மூலம் தண்ணீரை உறிஞ்சி தொட்டியில் சேமித்து வைத்து வீட்டிற்கு பயன்படுத்தி வந்துள்ளனர். நிலையில் மோட்டார் பைப்பில் தண்ணீர் வராததால் கிணற்று பகுதிக்கு சென்று சந்தோஷ்குமார் கால் இடறி கிணற்றுக்குள் விழுந்தார். இதனை கண்ட அவருடைய தந்தை ஜோதி மகனை காப்பாற்றுவதற்காக கிணற்றில் குதித்தார். அப்போது விஷவாயு தாக்கியதில் தந்தை ஜோதி உயிரிழந்தார். இதனை அறிந்து சந்தோஷ் கிணற்றிலிருந்து அலறல் சப்தம் எழுப்பியதை கேட்டு பக்கத்து வீட்டை சேர்ந்த இளைஞர் பாலாஜி என்பவர் கிணற்றுக்குள் இறங்கி கயிறு மூலமாக சந்தோஷை மீட்ட நிலையில் அவரை திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மப்பேடு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் உயிரிழந்த ஜோதியின் சடலத்தை மீட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஜோதியின் உடலை பிரேத பரிசோதனைகளுக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே திருவள்ளூர் வட்டாட்சியர் ரஜினிகாந்த் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் ஆட்சிக்கு வர முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறி வருவது அவருக்கு ஏற்பட்ட பயத்தின் வெளிப்பாடு என்று மதுரையில் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மதுரை புறநகர் மாவட்டத்தின் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கழக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் மதுரை ஆலந்தூர் பகுதியில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் குறித்து நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 234 தொகுதிகளிலும் பணியாற்ற கழக நிர்வாகிகளின் கூட்டமைப்பை சரி செய்து வரும் நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் மதுரையில் அமமுகவினர் போட்டியிட்டாலும்
கூட்டணி கட்சி போட்டியிட்டாலும் தீய சக்தியான திமுகவை வீழ்த்த திறப்பட செயல்பட அனைவரும் கலந்து ஆலோசனை செய்து வருகிறோம் என்று தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் ஆட்சிக்கு வர முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறி வருவது அவருக்கு ஏற்பட்ட பயத்தின் வெளிப்பாடு என்றும், யாரெல்லாம் திமுக ஆட்சி வேண்டாம் திமுகவை முடிவிற்கு கொண்டு வர நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகளில் தெரியும் உங்களுக்கு, முக்கியமான வாக்குறுதிகளில் 80% மேல் நிறைவேற்றாமல் 4 ஆண்டு ஆட்சியை ஏமாற்றி வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இது ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சியாக, விவசாயிகள் முதல் கொண்டு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், தொழிலாளர்கள் என மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினருக்கும் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிற ஆட்சி. இதை பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போன்ற முக்கியமான யூனிவர்சிட்டிகளில் பாரம்பரிய முக்கிய யூனிவர்சிட்டியில் மாத சம்பளத்தை அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸுக்கு, லெக்சர்ஸுக்கு அவர்கள் போராடி சொந்த பணத்துல சம்பளம் கொடுத்துக்கிற அளவுக்கு நிதி நிலையை மோசமாக இந்த ஆட்சியாளர் வைத்துக் கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக மார்த்தட்டுவது உண்மையாக வடிவேல் டைப் காமெடியா தான் இருக்கு. நாமக்கல் அடுத்த வள்ளிபுரம் பகுதியில் பழைய இரும்பு கடையின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. நாமக்கல் அடுத்த வள்ளிபுரம் பகுதியில் புஷ்பாய் என்பவரும் முத்துகிருஷ்ணன் என்பவரும் பழைய இரும்பு பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அதிகாலையில் கடையின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய லாரியிலிருந்து புகை வருவதை கண்ட அக்கம் பக்கத்தினர் நாமக்கல் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் தீ வேகமாக பரவி அங்கிருந்த பொருட்களில் தீப்பற்றி எரிந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை முற்றிலுமாக அணைத்தனர். தீ விபத்தில் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. தீ விபத்து குறித்து நல்லிப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பன்ருட்டி அடுத்த தட்டாம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ கொல்லிய குளத்து மாரியம்மன் திருக்கோவிலில் தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள தட்டாம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கொல்லிய குளத்து மாரியம்மனுக்கு பிரமோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழாவின் தொடக்கமாக கிராம முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் கணபதி பூஜையுடன் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. அதன் பின்னர் முக்கிய விழாவான சடல் மற்றும் தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக மாரியம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட திரவிய பொருள்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாரியம்மன் அலங்கரிக்கப்பட்டு வீற்றிருந்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றினர். மேலும் பக்தர்கள் செடல் அணிந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் தட்டம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ கொல்லிய குளத்து மாரியம்மனை வழிபட்டனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு செங்குன்ற பஜாரில் அமைந்துள்ள மஸ்ஜிதே ஆயிஷா பள்ளி வாசலில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். மாதவரம் தொகுதி செங்குன்ற பஜாரில் அமைந்துள்ள மஸ்ஜிதே ஆயிஷா பள்ளி வாசலில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை தலைமை இமாம் மௌலவி முனைவர் காஜா முயூனுத்தீன் ஜமாலி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. தொழுகையில் பங்கேற்ற அனைவரையும் துணை இமாம் மௌலவி அபுல் ஹசன் பிலாலி வரவேற்றார். மஸ்ஜிதே ஆயிஷா தலைவர் டக்காஜா மொய்தீன், செயலாளர் அப்துல் லத்தீப், பொருளாளர் முகமது ஆஷிக் அலி, துணைத் தலைவர் ஷாபிப் அக்பர் பாஷா, துணை செயலாளர் நாகூர் ஹனிபா, மஸ்ஜிதே ஆயிஷா நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஜாகிர் ஹுசைன், சேட்டு அப்துல் வாஷிக், ஜானவாஸ், ஷாகுல் அமீது, கலீல் ரஹ்மான் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்று சிறப்பு தொழுகையில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உலக மக்களின் நன்மைக்காகவும் முஸ்லிம் மக்கள் பிரச்சினைகளின்றி வாழவும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. சிறப்பு தொழுகை முடிந்த பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டனர். மேலும் தொழுகையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். முன்னதாக இந்தியா உள்ளிட்ட உலக மக்கள் அனைவரும் நோய் நொடியின்றி எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் எனவும் ஏழை எளிய மக்களுக்கு தங்களால் முடிந்த தர்மத்தை வழங்க வேண்டும் எனவும் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் பள்ளி வாசல்கள், இறைநேசர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள தர்காக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் மௌலவி முனைவர் காஜா மொயூனுத்தீன் ஜமாலி சிறப்பு பிரார்த்தனையில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள்.
தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. விவசாயிகளுக்கு சேவை செய்வது பாக்கியம். எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு. நிர்வாகத்துறை திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே சாட்சி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் முருகன் மாநாடு நடத்துவோம். மதுரையில் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. ஒடிசாவில் நடைபெறும் பாஜக ஆட்சியின் முதலாம் ஆண்டு விழாவில் பங்கேற்க 19ஆம் தேதி ஒடிசா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. காசா மீது இஸ்ரேல் இன்று நடத்திய வான்வழி தாக்குதலில் 34 பேர் உயிரிழப்பு, 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.